விஜய் காவேரியை இந்த மாதிரி பார்க்கணுன்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவோ ஆசைப்பட்டோம். ஒரு வழியாக நடந்துருச்சு. விஜய் காவேரி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு யாருக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. இது போதும் நமக்கு, இது போதுமே, வேறென்ன வேணும் அப்படி தான் பாட தோணுது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மகாநதி செம்மையாக போயிட்டுருக்குங்க. சும்மாவே நம்ம விஜய் காவேரியை அடிச்சுக்க யாருமே இல்லை தான். விஹானா வேறு லெவல் தான். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ட்ரெண்டிங் தான். நம்ம விஜய் காவேரி தான் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எல்லா பக்கமும் நம்ம விஜய் காவேரிக்கு தீவிர ஃபேன்ஸ் ஒரு பட்டாளமே இருக்கிறாங்க. இவ்வளவு நாள் நம்ம விஜய் காவேரியை பிரித்து வச்சு நம்மளை கஷ்டப்படுத்துனதுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்டாங்கப்பா. காவேரியுமே எவ்வளோ ஒரு ஏக்கத்தில் இருந்தாங்க. அந்த மொத்த ஏக்கமும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம விஜய் தீர்த்துட்டாருன்னு தான் சொல்லணும். நம்ம காவேரி டபுள் சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி டைமில் காவேரி இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டாலே இதுக்கப்புறம் காவேரியை ரொம்பவே நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஆசைப்படுறாரு. ஆனால் இப்போதைக்கு விஜய் கூட காவேரி போகிற நிலமையில இல்லை. இப்போ 2 பேருமே பக்காவாக பிளான் பண்ணி பார்த்திங்கன்னா இங்கே விஜயோட அவுட் ஹவுஸ்க்கு தான் போகிறாங்க. அங்கே போனால் பார்த்திங்கன்னா ஐயோ தரமான சம்பவம் தாங்க. விஜய் நம்ம காவேரியை எந்த அளவுக்கு பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையோடு இருந்தாரோ அந்தளவுக்கு நம்ம காவேரியை தாங்குன்னு தாங்குறாரு. இங்கே காரை விட்டு இறங்கும் போதே காவேரியை அப்படியே அவ்வளோ கேர் பண்ணுறாரு. கேட்டால் இந்த மாதிரி டாக்டர் தான் உன்னை அப்படியே கவனமாக பார்த்துக்க சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஓ டாக்டருக்காக தான் இதெல்லாம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கிண்டல் பண்ணுறாங்க. அப்படிலாம் இல்லை, உனக்கு தெரியாத காவேரி, இதெல்லாம் ஒரு சின்ன ரீசன் தான். என் காவேரியை எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நான் எப்படிலாம் ஆசைப்பட்டேன் அதை தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே வேலை பார்க்குறவங்க கூட பார்த்திங்கன்னா நம்ம விஜயை ராஜாவாகவும் நம்ம காவேரியை ராணியாகவும் இந்த மாதிரி பேசுகிறாங்க. அதை கேட்கும்போது நம்ம காவேரிக்கு சந்தோஷத்துக்கு மேலே சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம விஜய் காவேரி ரூமுக்கு போகிறாங்க. ரூமில் பார்த்திங்கன்னா பல ரொமான்ஸு தான் போயிட்டுருக்கு. எப்படியோ நம்ம காவேரி எவ்வளோ ஒரு ஏக்கத்தில் இருந்தாங்களோ அந்த ஏக்கம்லாம் அந்த கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே முடிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். காவேரி இங்கே காரில் வரும்போதே நம்ம விஜய்கிட்ட நிறையா விஷயங்களை ஷேர் பண்ணாங்க. அதை கேட்கும்போது ரொம்பவே ஃபீலிங்ஸாக தான் இருந்தது. நம்ம கங்காவை எந்த அளவுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் பார்த்துக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம காவேரிக்கு அந்த இடத்துல கஷ்டமாக தான் இருந்தது. அதை எல்லாத்தையுமே இங்கே நம்ம விஜய்கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி ஏக்கத்தோடு சொல்லிகிட்டு இருந்தாங்க. விஜய் அதை கேட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணார். காவேரி எப்படிப்பட்ட நிலமையில இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் உனக்கு இருக்கிற செல்லம், இதுக்கப்புறம் பாரு மாமா மாஸ்க் காட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. ஆனாலுமே தன்னோட குடும்பத்தை காவேரி விட்டு கொடுக்குறாப்புல இல்லை. அவங்களுக்கு தான் விஷயம் தெரியாதுல்ல, அதனால தான் அவங்க இப்படிலாம் பண்ணாங்க. ஆனால் என்ன தெரிஞ்சால் என்னை இப்படிலாம் பார்த்துக்குவாங்களான்னு சொல்லிட்டு ஒரு பயம் வேறு இருக்குது. என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியலை அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை பற்றி எதையுமே நீ யோசிக்காத காவேரி, பார்த்துக்கலாம், கண்டிப்பாக நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு நம்புவோம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம காவேரிக்காக விஜய் சமைக்கிறது என்ன, ஊட்டி விடுறது என்ன, அப்புறம் இந்த மாதிரி டைமில் வாமிட் கண்டிப்பாக வரும். கொஞ்ச நாளாக தான் பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வாமிட் எடுக்காமல் இருந்தாங்க. மறுபடியுமே பார்த்திங்கன்னா இப்போ வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே தன்னோட கைகளால் அந்த வாமிட்டை பிடிச்சி போயிட்டு சிங்கில் போட்டு நம்ம காவேரியை எப்படிலாம் பார்த்துக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம காவேரி விஜயோடு இருக்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா சாரதாம்மா கிட்ட சொன்ன விஷயம் இந்த மாதிரி அந்த ஸ்டால் போட்ட இடத்துல தான் இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே பிளானுக்கு ஹெட்டு நம்ம விஜய் தான்ப்பா. எந்த ஒரு சந்தேகமும் வராத மாதிரி எல்லாமே அவர் தான் பண்ணிகிட்ருக்கிறாரு. எங்கள் அப்பளத்தை அங்கே கடைக்கு கொண்டு வர எல்லா ஏற்பாடுமே நம்ம விஜய் பண்ணிட்டார். 2 ஆளுங்களையுமே காவேரியோட வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டாரு. அங்கேருந்து தான் நம்ம சாரதாமாவும் கால் பண்ணுறாங்க. நானும் வரவா, ஹெல்ப்பாக இருக்கும்ல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஷயம் புரியாமல் இங்கே காவேரி இருந்துக்கிட்டு அதெல்லாம் வேணாம்மா, நீங்கள் இருங்க, நாளைக்கு வாங்க, இன்றைக்கி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படி தனியாலாம் நீ பார்த்துக்குவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதான் 2 பேர் இருக்கிறாங்களம்மா, 3 பேராக நாங்கள் சேர்ந்து பண்ணிக்குவோம், நீங்கள் இப்போ வந்தாலும் வேஸ்ட்டு தான், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே உடனே நம்ம விஜய் வாங்கி பேச போகிறாரு. அப்போ தான் ஒரு பெரிய சம்பவத்தை நடத்திட்டாருந்தாப்பா சொல்லணும். இங்கே காவேரி வாய்ஸ்லேயே பேசுகிற மாதிரி அட்டகாசம் பண்ணிட்டாரு.
அதெல்லாம் வேணாம், நீங்கள் இருங்க, உங்கள் ஹெல்ப்லாம் எனக்கு தேவையில்ல, இன்றைக்கி வந்தாலுமே வந்து எந்த ஒரு சேல்ஸுமே கிடையாது, அமௌண்ட்டு தான் போகும், நீங்கள் நாளைக்கு வாங்க, நல்லா சேல்ஸ் ஆகும், ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செம்மையாக கலாய்ச்சிட்ருக்கிறாரு. இங்கே சாரதாவோட அம்மாவுக்கே டவுட் வந்துடுது, யார் காவேரி நீ தானே பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டகாசம் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குப்பா, நல்ல என்ஜாய்மெண்ட்டு தான் ஃபேன்ஸுக்கெல்லாம். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா குறும்புத்தனம் எல்லாமே இருந்தது. இங்கே இந்த பசுபதி ராகினி வந்து தன்னோட அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படிலாம் வந்து இன்னும் விஜய் காவேரிக்கு வந்து பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ வெண்ணிலாவோட மாமாவே கொஞ்சம் மனசு மாறிட்டார். அந்த தம்பி மேலே தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இப்போ அமைதியாக இருந்தார். மறுபடியுமே அவரை தூண்டி விடுற மாதிரி இந்த பசுபதியும் ராகினியும் போயிட்டு அவருக்கு ஒன்றுக்கு ரெண்டாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சிச்சா கண்டிப்பாக வந்து எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வெண்ணிலாவோட மாமாவுக்கு வந்து இது சரியாக படலை. தயவு செஞ்சு விட்டுருங்க, சொந்தத்துலேயே வந்து பையன் இருக்கான், நான் வெண்ணிலாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன், அதெல்லாம் வேணாம், எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஆனாலுமே இந்த பசுபதி ராகினி விட்றாப்புல இல்லை. என்ன இப்படி சொல்கிறீங்க, அதெல்லாம் வந்து பிரச்சனை வராது, நீங்கள் உங்கள் பொண்ணு அப்போ எப்படி போனாலும் பரவாயில்லையா, அந்த காவேரி பணத்துக்காக தான் இப்படிலாம் வந்து நடித்து ஏமாற்றிட்டு இருக்கிறா, அதுக்காக நீங்கள் விஜயை விட்டுட்டு போயிடுறதா, வெண்ணிலா வந்து விஜய் கூட இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பா, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பின்வாங்கவே கூடாது, நீங்கள் இதில் வெற்றி பெற்றுட்டு தான் நீங்கள் இந்த ஊரை விட்டு போகும்போது போகணும், வெண்ணிலாவை உங்கள் கூட கூட்டிகிட்டு போகாதீங்க, வெண்ணிலாவை வந்து விஜய் கூட தான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ மைண்ட் வாஷ் பண்ண முடியுமோ வெண்ணிலாவோட மாமாவை அப்படியே அப்போ பண்ண மாதிரியே இப்போயுமே வந்து பேசியே மாற்றிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இவங்களோட பிளான் வந்து வெண்ணிலா அண்டு விஜய்க்கு வந்து கல்யாண ஏற்பாடு தான் வந்து செய்ய போகிறாங்க. இங்கே விஜய்க்கே தெரியாமல் அதுதான் நிறையா இமேஜ் வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து இங்கே நம்ம விஜய் காவேரி அவுட் ஹவுஸ் போனாங்களே, ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டு மறுநாள் இங்கே வீட்டுக்கு கிளம்பி வராங்க. இங்கே தாத்தா கிட்ட வந்து நம்ம விஜய் வந்து ஃபோன்லேயே விஷயத்த சொல்லிடுறாரு. எங்கள் பாட்டிக்குமே பார்த்திங்கன்னா தாத்தா சொல்லிடுறாங்க. விஜய் காவேரி வரும்போது பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி ஆர்த்தி தட்டோடு நிற்கிறாங்க. விஜய் காவேரி உள்ளக்க என்ட்ரி கொடுக்கும்போது வாங்க வாங்க அப்படின்னு அவ்வளோ அழகாக பார்த்திங்கன்னா இங்கே விஜய் காவேரியை நம்ம தாத்தா பாட்டி வரவேற்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஷயம் தெரிஞ்சு ராகினி வெண்ணிலா இங்கே வந்து வராங்க. விஜய் காவேரி வீட்டுக்கு வர விஷயம் தெரிஞ்சு இங்கே பார்த்தீங்கன்னா இதுகளுக்கு காதில் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துக்கிட்டு, காவேரி இப்போது நீ ஒரு ஆள் கிடையாது, என்ன 2 ஆள், எங்கள் வீட்டு வாரிசு உன் வயிற்றில் வளருது சரியா, இதுக்கப்புறம் நீ கண்ட நாய்க பேசுதுன்னு சொல்லிட்டு நீ அதுக்காகலாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, உனக்கு தான் விஜய்க்கு தான் நீனு சரியா, அந்த மாதிரி தான் இனிமே நினச்சிக்கோ, புரிஞ்சுக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிறைய நம்ம பாட்டி அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பாட்டி போதும் பாட்டி, முதல்ல நீங்கள் ஆர்த்தி எடுத்து காவேரி உள்ளக்க கூப்பிடுங்க, நிறையா வேலை இருக்குது, அங்கே காவேரி ஸ்டால் வேறு போட்டிருக்குறா, இங்கே போகணும், சாரதாம்மா வேறு வந்துடுவாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிச்சுக்கிறாங்க. சரி நான் அவசரப்படாதடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு ஆர்த்தி எடுத்து இங்கே நம்ம விஜய் காவேரி வந்து உள்ளக்க கூப்பிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம காவேரி ப்ரெக்னெண்ட் இருக்கிற விஷயம் தெரிஞ்சு இந்த ராகினியும் அப்படியே செம்ம கோவத்தில் ஒன்றுமே புரியாமல் நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் வெண்ணிலாவுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. இங்கே காவேரிக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து தடபுடலாக வந்து சமைச்சு என்னென்ன சாப்பிடணுமோ பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்குறாங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம காவேரி கண்கலங்கி தான் நிற்கிறாங்கன்னு சொல்லணும். இன்னொரு பக்கம் இந்த வெண்ணிலா பொறாமையில் பொங்கி எழுறாங்க. இங்கே காவேரி பக்கம் வராங்க. ஏய் காவேரி, பணத்துக்காக தான் நீ நடிக்க வந்த, இதுக்காக நீ மறுபடியுமே இங்கே வந்திருக்க, அவர் கூப்பிட்டா நீ அவர் கூட வந்துடுவியா, அவர் பக்கத்தில் நான் மட்டும் தான் இருக்கணும், போ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்கிறாங்க. வெண்ணிலாவை பார்த்த மாதிரி இங்கே விஜய் இருந்துக்கிட்ட, வெண்ணிலா இதுக்கப்புறம் வந்து நீ எதனாலும் பேசினேன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் சொல்லிட்டேன், நான் பார்க்கவே மாட்டேன், அடிச்சிருவேன், போயிரு வாயை மூடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு திட்டுறாங்க வெண்ணிலாவை, விஜய் அடிக்கிறதுக்கு முன்னாடி நானே உன்னை அடிச்சிருவேன், அவளே வந்து புள்ளத்தாச்சியாக இருக்கிறா, அவள் நிறையா கஷ்டப்பட்டுட்டா, இதுக்கப்புறம் நீ அவளை பேசி எதுவும் கஷ்டப்படுத்தினேன்னா இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட நீ இருக்க முடியாது, அடுத்த நிமிஷமே நான் உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன். ஏய் ராகினி, இதுக்கு காரணம் நீயும் தானே,
என்ன அந்த வெண்ணிலாவை பேச விட்டு நீ அப்படியே வேடிக்கை பார்க்குறியா? அவளை இப்படிலாம் பேச வைக்கிறதே நீ தான் சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆல்ரெடி நீயும் உன் அப்பா பண்ண வேலைலாம் தெரியும். இதுக்கப்புறம் இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா, அந்த வெண்ணிலாவோட நீயும் வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி தான் இருக்கணும். பார்த்துக்கோ சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த ராகினி பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சம்பவம் தான் நடக்க போகுது. என்னதான் நடந்தாலும் நம்ம விஜய் கவரி மட்டும் எப்பவுமே பிரியவே கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டு